வணக்கம் பொன்ராஜையா. நான் கைபேசியில் உங்களுக்கு பேசுனது போல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்க்கு பதிலாக நான் உருவாக்கியுள்ள மெக்கானிக்கல் ஓட்டிங் மிஷின் எம்விஎம். இது எப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் கவுண்டிங் மெஷின் ஒன்று ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் இருக்கும். அந்த மெக்கானிக்கல் கவுண்டிங் மிஷினில் ஒரு லிவர் இருக்கும். இது நம்ம கொடுக்கக்கூடிய டோக்கன் அதாவது இங்கே பாருங்கள், இதான் டோக்கன், ₹1 காயின்ஸ். டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி போடும்போது அந்த லிவரை வந்து அந்த டோக்கன் அழுத்திடும். அது கீழே வந்து ஒரு சுவிட்ச் வச்சுருப்போம். அந்த சுவிட்சு வந்து க்ளோஸ் ஆன உடனே இந்த பஸ்ஸரும் எல்இடியும் எரியும். அப்போ ஓட்டு போட்டாச்சுன்னு பூத் ஆஃபீஸர் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இதில் வந்து எந்த ஒரு சிப்போ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ எதுவும் கிடையாது. அதனால் ஹேச்சிங்கோ பண்ண முடியாது. அதே மாதிரி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் 16/4/2024 சுப்ரீம் கோர்ட் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இது தீர்வை கொடுக்கணும்னு நம்புகிறேன். இது எப்படின்னா, ஒரு வாக்காளர் வந்து வந்தவுடனே அவர்கிட்ட வந்து ஒரு பண ரசீதி சீட்டு மாதிரி 2 கவுண்டர் ஃபைல் ஒன்று இருக்குன்னா, அதில் வந்து வாக்காளருடைய வாக்காளர் பட்டியல் எண் இருக்கணும். 2 பக்கமும் ஒரே எண், அதான் 2 பக்கம் சேம் இது இருக்கும். அதில் வந்து 2 பக்கமும் வாக்காளர்கிட்டையும் பூத் ஆஃபீஸர்கிட்டையும் சைன் வாங்கிக்கணும். சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து டோக்கன் இருக்கும். பார்த்தீங்களா, இது இதுக்குள்ளே எந்த டோக்கன் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. டோக்கன் நம்பர் இது வந்து அவங்களே ஒரு டோக்கன் எடுத்துக்கணும். அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து வந்து நம்மகிட்ட இந்த கொடுத்த உடனே நம்ம அதை வாங்கி அதில் அவங்களுடைய வாக்காளர் பட்டியல் எண் இருக்கு இல்லைங்களா, அதை எழுதிடணும். நம்ம இப்போ 207 பாருங்கள். இப்போ 207 அப்படின்னு நான் எழுதிட்டேன் அதுக்குள்ளே. ஆனால் இதுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் இதில் வந்து வாக்காளர் பட்டியல் நம்பர் எழுதுகிறோன்னா, இதை வச்சு தான் நாளைக்கு நான் வாக்காளர் வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஆர்டிஐயில் கேட்டாங்கன்னா, இந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி தான் அதுக்குள்ளே இருக்க டோக்கன் நம்பர் கண்டுபிடிக்கும். அது எப்படின்னா, இதுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நம்பர் இருக்கும். அந்த டோக்கன் நம்பரோடைய இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4ஆம் நம்பர் டோக்கன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அந்த டோக்கன் நம்பர் வந்து 4, சரிங்களா? 4ஆம் நம்பர் டோக்கன் இருக்குது. அப்போ இதுக்குள்ளேயும் நம்ம 4ன்னு எழுதி வச்சுருப்போம். ஸோ இது இப்போ வெளியில் வந்து நமக்கு இப்போ இதில் வந்து வாக்காளர் பட்டியல் எண் இருக்கும். இப்போ வாக்காளர் பட்டியல் எண்ணை வச்சு அவங்க யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன் எதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆர்டிஐயில் அவங்களுக்கு பதில் கேட்டாலும் அந்த டோக்கன் நம்பருக்கு வந்து எந்த வாக்காளர் பட்டியல் எண்ணு கொடுத்துருக்கணும் நம்மளால் கண்டுபிடிச்சி அது மூலயமா நம்ம ஆர்டிஐயில் பதில் கொடுக்க முடியும். அவங்க வாக்காளர் வந்து இதை கொடுத்தோடனே அதை பிரித்து அதில் இருக்க கூடிய டோக்கனை எடுத்துகிட்டு இந்த எம்டி கவரை இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கணும், அதில் அவங்க போட்டுட்டு போயிடணும். இப்போ இந்த டோக்கனை வந்து இந்த டோக்கன் நம்பர் இவருக்கு வாக்காளருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது ஒரு பேங்க் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மாதிரி. அவங்க வெளில சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் அவங்க வெளில சொல்லக்கூடாது நம்பரை, சரிங்களா? யாராவது ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு அந்த பின் நம்பரையும் கொடுப்பாங்களாண்ணே. அதனால் இதுதான் பின் நம்பர். இந்த நம்பரை அவங்க கொண்டு போய்ட்டு இந்த டோக்கனை அவங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்கள்ட்ட போட்டுடணும். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை இப்படி அழுத்தி இப்படி நான் போட்டவுடனே இங்கே லைட் எரியுது பாருங்கள். லைட் எரியுதுங்களா? விழுந்துருச்சு. விழுந்தவுடனே இப்போ நம்பர் 1 பாருங்கள், 1 விழுந்துருக்குங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டோக்கனுக்கும் விழுந்துடும். விழுந்தவுடனே நம்ம கடைசியில் பிரித்து ஒவ்வொரு டோக்கனுக்கு வாக்காளரும் அவங்க வாக்கு செலுத்தி அவங்க போயிடுவாங்க. நம்ம என்றைக்கு எண்ணணுமோ அன்றைக்கி எடுத்து இது வந்து க்ளோசிங்கில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து க்ளோசிங்கில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்றைக்கு கவுண்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். யாருக்கு எவ்வளோ வாக்கு விழுந்திருக்குன்ட்டு. அப்போ பதிவான ஓட்டையும்
இதில் இது டோட்டல் கவுண்டிங் ஓட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றா வரணும், ஒன்றா வரும். அது வரலன்னா நமக்கு ஈஸியாக இங்கேயே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ இவிஎம்லலாம் அப்படிலாம் சால்வ் பண்ண முடியாது. யாருக்கு எங்கே விழுந்துச்சுனே ஒன்றுமே தெரியாது. இதில் அப்படி கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 10 ஓட்டு பிஜேபிக்கு விழுந்திருக்கு, ஆனால் அங்கே காட்டுறது 20னா அது ஓப்பன் பண்ணி அதில் இருந்து டோக்கன் எடுத்து பார்த்தோம்னா 10 டோக்கன் தான் இருந்துச்சுன்னா அங்கே 20 காட்டுருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்கே 10 ஓட்டு தான் விழுந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம இங்கேயே சால்வ் பண்ண முடியும். அப்படி காட்டாது, உங்கள் இவிஎம்மில் சால்வ் பண்ண முடியாது, ஆனால் இதில் சால்வ் பண்ண முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கேயே சொல்யூஷன் நம்மளால் கொடுத்துட முடியும். இவிஎம்மை விட இது 100% உறுதியானது, நம்பகத்தன்மையானது. வாக்காளருக்கு நாம் யாருக்கு ஓட்டு போட்டன்றது வாக்காளருக்கு தெளிவாக தெரியும். அவங்க ஆர்டிஐயில் கேட்டாலும் நம்மளால் வழங்க முடியும். இதாங்க ஐயா, நான் உங்கள்கிட்ட நேராக கொண்டு வந்து காட்டுறேன். நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் தான் இது, நீங்கள் பாருங்கள் ஐயா. நன்றி.